வணக்கம். பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளரா அண்ணாமலைக்கு பதவி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் எம்பி தருண் விஜய் வந்து ஒரு பதிவை ஒன்று போட்டிருந்தார். பதிவை போட்டுட்டு அண்ணாமலைக்கு வாழ்த்து வேற சொல்லியிருந்தார். இந்த விஷயம் வந்து எப்படி வந்து வெளியே தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருண் விஜய் எம்பிக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, பாஜக மேலிடம் எல்லாம் பேசியிருப்பாங்க. அண்ணாமலைக்கு ஒரு முக்கியமான ஒரு பதவியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே அவரை சுருக்க வேணாம். ஜெயலலிதா போல் வந்து பார்த்திங்கன்னா 6-7 லாங்குவேஜை வந்து ரொம்ப சரளமாக பேசக்கூடியவர். இந்தியா முழுவதும் அவரை பயன்படுத்தணும். ஆனால் ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு தலைவர் வந்து இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகியிருக்கிறாரு, மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்குது, தமிழ்நாட்டில் அவருக்குன்னு ஒரு கும்பல் இருக்குது, நிறைய தொண்டர்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவரை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. பாஜகவை பொறுத்த வரைக்கும் திறமையான நபர்கள் வந்து பயன்படுத்திக்குவாங்க. ஒரு 40 வயசுக்குள்ளே ஒருத்தர் வந்து தேசிய பொதுச் செயலாளர் பதவி கிடைச்சி அவர் வந்து தேசிய அளவில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கிறது அண்ணாமலை ஆதரவாளரோட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். ஏன் இன்னும் தேசிய பொதுச் செயலாளர் பதவி கொடுக்காமல் இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்து. ஏன்னா அண்ணாமலையை வந்து ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே சுருக்க வேணான்னு சொல்லி பாஜக மேலிடம் யோசிக்கிறாங்க. ஏன்னா திறமையான நபர், அந்த நபரை இந்தியா முழுவதும் பாஜக வளர்க்குறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ஏன்னா அவருக்கிட்ட ஒரு லாங்குவேஜ் பிரச்சனை எங்கேயுமே இல்லை. அவர் ஹிந்தியில் பேசுனா பேசுகிறார், ஆங்கிலத்தில் பேசுனா பேசுகிறார், தமிழ், தெலுங்கு, கன்னடம் எதில் வேணாலும் பேச சொல்லுங்கள். பேட்டி எடுத்தாலும் உடனே டக்குன்னு மாற்றி பேசுகிறார். பேசுகிறது கூட அர்த்தம் இல்லாமல் பேசலை, புள்ளி விவரத்தோடு பேசுகிறார். படிக்கிறார், நிறைய படிக்கிறார். அவர் சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் புள்ளி விவர கணக்கோடு பேசும்போது பார்த்திங்கன்னா அவரை எதிர்த்து அரசியல் பண்ணுறதுக்கு முடியவே இல்லை. இந்த மாதிரி ஒரு அரசியல்வாதியை தேவைப்பான் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டு இளைஞர்கள், நிறைய இளைஞர்கள், இளைஞிகள் நிறைய பேர் வந்து அண்ணாமலை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை முதலமைச்சர் ரேஸில் இல்லை. ஆனாலும் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் யார் வருவா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 25% மேலே அண்ணாமலை பேரையும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து பாஜகவுக்கு ரொம்ப யோசனையாயிருச்சு. சரி, நம்ம தேசிய பொதுச் செயலாளர் ஆக்கி விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி. என்ன தேசிய பொதுச் செயலாளர் ஆகிட்டார்னா அவர் இந்தியா முழுவதும் பேசுவார், சுற்றுப்பயணம் போவார் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் இல்லை, தேசிய பொதுச் செயலாளர் இருந்தாலும் முதலமைச்சராக முடியும், அப்புறமா பிரதமராக முடியலாம். ஏன்னா அண்ணாமலை வந்து பிரதமர் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லி பாஜக மேலிடமே யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இருக்காங்க. இதுக்கு முன்னாடி உதாரணம் பார்த்திங்கன்னா பாஜகவோட மூத்த தலைவர்கள் எல்லாமே நிறைய பேர் இருக்காங்க. எல்கே அத்வானி இருக்கார், நரேந்திர மோடி இருக்கிறாரு, அப்புறமா ராஜ்நாத் சிங், அமித்ஷா, அருண் ஜேட்லி, இப்படி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பாஜகவோட தேசிய பொதுச் செயலாளராக பதவி வச்சிருக்கிறாங்க. இதில் பிரதமர் மோடிலாம் பார்த்திங்கன்னா குஜராத் முதலமைச்சராக இருக்கிறாரு. 40 வயசு தானே ஆகுது அண்ணாமலைக்கு. ஏன் தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக முடியாதா? ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அவருக்கு இருக்குது. அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அவங்க செயல்படுறாங்க. அண்ணாமலையும் செயல்படுறாரு. தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஆந்திராவில் வந்து அவர் எம்பி ஆக்க போகிறாங்க. எம்பி ஆக்கி அவருக்கு வந்து மத்திய இணையமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அண்ணாமலை தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லிட்டார். எனக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் தான் பிடிக்கும், தமிழ்நாட்டில் அரசியல் செய்கிறது பிடிக்கும். அதுவும் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அரசியல் பண்ணுறது, திமுகவுக்கு எதிராக அரசியல் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவர் எடுக்கிற முடிவில் அவர் தெளிவாக தான் இருக்கிறார். அதிமுகவோட நீங்கள் கூட்டணி வச்சிங்கன்னா நான் பாஜகவோட மாநில தலைவர் பதவியில் தொடர மாட்டேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்தார். அதை அமித்ஷாவிட்டையும் சொன்னார். அமித்ஷா பாஜகவோட கூட்டணி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்த பிறகு அண்ணாமலை வந்து நான் மாநில தலைவர் பதவியிலேருந்து விளைக்கிறேன்னு சொல்கிறார். சட்டமன்ற தேர்தலுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் தான் இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நீங்களே தொடர்ந்து பாஜக மாநில தலைவராக தொடருங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பையுமே அமித்ஷா கொடுத்து பார்த்தார். எடப்பாடி பழனிசாமி தானே, அவர் சொல்கிறனால நம்ம வந்து நம்ம கட்சிக்குள்ளே வந்து தூக்க முடியுமா? நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொல்லும்போது அமித்ஷா சொன்னதுக்குமே அண்ணாமலை வந்து தெளிவாக ஒரு முடிவு எடுத்துட்டார். இதை அமித்ஷாவே சொல்லியிருக்கிறார். அதிமுகவோட கூட்டணி வச்சா நான் மாநில தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணுறேன்னு அண்ணாமலை சொன்னார். சொன்ன மாதிரியே அவர் செஞ்சார். நயினா நாகேந்திரன் வந்து என்ன செஞ்சார் அப்படின்னா, திமுக வந்து ஆட்சியை விட்டு வாரம் கட்டுறேன், அந்த மாதிரி நான் செயல்படுறேன் அப்படின்னு ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு தான் வந்திருக்கிறார். ஆனால் அவரால் கொடுத்த வாக்குறுதிகளை பெருசாக நிறைவேற்ற முடியல. ஆனாலும் பார்த்திங்கன்னா அண்ணாமலை ஒரு தவிர்க்க முடியாத, தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே ஒரு தவிர்க்க முடியாத பாஜகவோட ஒரு முக்கியமான தலைவர்களில் ஒருத்தராக இருக்கிறாரு. அப்படி அவரை வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் அண்ணாமலை மேலே மக்கள் வந்து பாஜகவோட நிர்வாகிகள் எல்லாருமே இருக்கிறாங்க. இது வந்து மேல் இடத்தோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் தருண் விஜய்கிட்டையும் இந்த மாதிரி ஒப்பீனியன் கேட்குறாங்க. அண்ணாமலைக்கு தேசிய அளவில் பொறுப்பு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அப்போ தான் வந்து இந்த பொறுப்பு சம்பந்தமான விஷயங்கள் தருண் விஜய்கிட்ட பேசும்போது தேசிய பொதுச் செயலாளர் ஆகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே தெரியுது. தருண் விஜய் உடனே அவசரப்பட்டு அவர் என்ன செய்கிறாரு, சமூக வலைத்தளங்களில்
அண்ணாமலைக்கு வாழ்த்துன்னு தெரிவித்து இந்த பொறுப்பு கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி முதலையும் போட்டார். சரி, இது சம்மந்தமாக ஏன் இன்னும் பொறுப்பு கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவோட மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இன்னமும் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டாவுக்கு பாஜகவோட தேசிய தலைவர் பதவியிலேருந்து அவர் பதவிகாலம் முடிஞ்சு போச்சு. இன்னும் தொடர்ந்து அவர் பதவியில் இருக்கிறார். இப்போ தேசிய தலைவராக பாஜகவோட தேசிய தலைவராக வேறு ஒருத்தரை நியமனம் பண்ணணும். நியமனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த பதவிகள்லாம் ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஒன்றுமே சொல்ல முடியாது. இப்போ நட்டா பதவியை தூக்கிட்டு இப்போ வேறு ஒருத்தவங்களுக்கு தேசிய தலைவராக நியமனம் பண்ணணும். நியமிச்சுட்டு தான் அதுக்கப்புறமா தேசிய தலைவர் முக்கியமான பதவிகள், தேசிய பொதுச்செயலாளர் பதவி, இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் ஆட்களை தேர்வு பண்ணுவாங்க. அது வரைக்கும் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காரு. நாராயணன் திருப்பதி சொல்லியிருக்காரு. அதனால தான் அண்ணாமலைக்கு லேட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, லேட்டாக கிடைச்சாலும் லேட்டஸ்ட்டாக கிடைக்கிதில்ல அண்ணாமலைக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அண்ணாமலை பாஜகவோட தேசிய பொதுச்செயலாளராக விரைவில் நியமிக்கப்படுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.